இன்ஸ்டாகிராம் மூலம் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் மீது அவதூறு பரப்பியவரை கைது செய்ய வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் அங்கன்வாடி ஊழியர்கள் மீது அவதூறு பரப்பியவரை கைது செய்ய கோரி மாலை நேர கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் நோஹிரா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் முனியம்மாள் முன்னிலையிலும் மாவட்ட பொருளாளர் அனிதா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழ்நாட்டில் பணிபுரியும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களின் பணிகள் பற்றியும் எந்த ஆதாரமும் இன்றி சமூக சிந்தனையாளர் என்ற பெயரில் ராமநாதபுரத்தை சேர்ந்த கௌசல்யா என்பவர் அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவரும் திருடிகள் என்று அவதூறாக பேசியதுடன் அசிங்கமான வார்த்தைகளை அனைத்து வலைதளங்களிலும் பரப்பி எங்களின் மகத்தான பணியை இழிவு செய்யும் வகையில் பேசியுள்ளார். சமூக சிந்தனையாளர் என்று தன்னை அடையாளப்படுத்தும் இவரின் செயல் கொஞ்சமும் சமூகத்திற்கு நல்லதை செய்ய போவது இல்லை என்பதையும் சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் இவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களிடம் கௌசல்யா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் இக்கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கண்காணிப்பாளர் அலுவலகம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்திலும் மனு அளித்தனர். அங்கன்வாடி ஊழியர்களின் மனவை கண்டிக்கின்றோம். கௌசல்யாவை கண்டிக்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கைது செய்ய வேண்டும். உடனடியாக கைது செய்ய வேண்டும்.